உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆத்திர அவசரத்துக்கு தான் அப்பாவி மக்கள் கடனே வாங்குறாங்க. முதலுக்கு மேல வட்டியை கேட்டு அவங்கள வாட்டுனா புரட்சி நிச்சயமா வெடிக்கும். ஷட்டரை மூடின செக்யூரிட்டியை விலக்கிட்டு உள்ள போய் பப்ளிக் ஆவேசமா குரல் எழுப்புறதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி ரோட்டில் மொத்தமாக நின்று முற்றுகை போராட்டம் நடத்தி முழக்கமிட்டதுக்கு பின்னாலையும் ஒரு நியாயமான காரணம் இருக்கு. புதுச்சேரியில் செட்டி தெருவில் இருக்கிற ஒரு தனியார் நிதி நிறுவனத்துக்கு எதிராக தான் மக்கள் திரண்டு வந்து இப்படி போராட்டம் நடத்தினாங்க. உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஹேமலதாங்கிறவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் வாங்குறதுக்காக தனியார் நிதி நிறுவனத்தில் 16,000 ரூபாய் கடன் வாங்கினாங்க. குடும்ப சூழ்நிலை, கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமா சில தவணைகளை அவங்களால கட்ட முடியலன்னு சொல்லப்படுது. அதுக்காக அந்த நிறுவனம் கட்ட சொன்ன தொகை தான் இப்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. வெறும் 16,000 ரூபாய் கடனுக்காக அபராத வட்டி போட்டு 75,000 ரூபாய் வரைக்கும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஷாக்கான ஹேமலதா அந்த பணத்தை கட்ட முடியாம வெளி பிதுங்கி நிற்க அடுத்ததா போன் மூலமா அவருக்கு தொல்லை கொடுத்திருக்காங்க. அபராத தொகையை கட்டலைன்னா ஜெயிலுக்கு தான் போக வேண்டி இருக்குன்னு மிரட்டியிருக்காங்க. பயந்து போன ஹேமலதா தொகுதியோட எம்எல்ஏ நேரு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவரும் அந்த அம்மா மொபைலுக்கு வந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணா எதிர்முனையில் இருந்தவங்க மறுபடியும் மிரட்டல் துணியில பேசினாங்க. இதனால டவுட் வந்ததால எம்எல்ஏ நேரு சைபர் கிரைம் போலீஸ்ல இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கந்து வட்டிக்காரங்க மாதிரி நடந்துக்கிற நிதி நிறுவனம் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி எம்எல்ஏ தலைமையில பப்ளிக்கும் சமூக அமைப்புகளும் ஒன்று சேர்ந்ததால செட்டி தெருவில் இந்த முற்றுகை போராட்டம் நடந்துச்சு. அதுவும் போலீஸ் அதிகாரிங்க பேரை பயன்படுத்தி இது போலி நிறுவனங்கள் இதை மாதிரி அடாவடி வசூலில் ஈடுபடுத்த கண்டித்து இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் முன்னால் பொதுநல அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் செட்டித்தெரு ஆஃபீஸ் முன்னால் பொதுநல அமைப்புகள் எல்லா தலைவர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் முற்றுகையிட்டு இது உயர் அதிகாரிகிட்ட பேசிக்கிறோம். அவங்க இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும். இந்த நிரந்தர அவங்க தீர்வு காணலைனாக்கா தொடர்ந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். ஒரு கட்டத்தில் ஆவேசமடைஞ்ச பப்ளிக் அந்த தனியார் நிதி நிறுவனத்துக்குள்ள அதிரடியா நுழைஞ்சதால பதற்றம் தொத்திக்கிச்சு. அதே நேரம் அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள் பெரிய அளவுல சேதம் ஏற்படாம பப்ளிக்கை வெளியே அனுப்புனாங்க. என்னோட பையன் தான் ஃபர்ஸ்ட் அந்த காலை அட்டன் பண்ணான். அந்த கால் அட்டன் பண்ணதுனால என் பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அம்மா அரெஸ்ட் பண்ணிடுவோம், உங்க குழந்தைங்களை உங்க குழந்தைங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா, நீங்க இப்படி போயிட்டு அரெஸ்ட் வாரண்ட்ல ஜெயிலில் உட்காந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களோட லைஃப் என்ன ஆகும், உங்க பசங்க மற்ற பசங்க உங்க பசங்களை கேலி பண்ணாத, உங்க அம்மா ஜெயிலுக்கு போனவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப மிரட்டினாங்க சார். வீக்காருக்கு ட்ரீட்மெண்ட் போனேன். நான்
ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், 3000 ரூபா கட்டிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் சரி வரல, நான் ஒதுங்கினேன் சார். ஒதுங்கின உடனே என்னோட ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, அதில் கையெழுத்து போட சொன்னாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் சொல்லிட்டு நான் நம்பி போட்டுட்டேன். போட்டுட்ட உடனே என் பேரில் 30,000 பஜாஜ்லேருந்து லோன் போட்டு என்னை மோசடி பண்ணி எனக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணி, நான் சென்னை ஹைகோர்ட்லேருந்து வக்கீல் பேசுகிறேன், பஜாஜ்லேருந்து உன் பேரில் கேஸ் போட்டுக்கிறாங்க, நீங்கள் வட்டி முதல்ல 30,000 எடுத்துன்னு வந்து இங்கே கட்டுறீங்களா இல்லை சென்னை ஹைகோர்ட்டில் கட்டுறீங்களா, இல்லைன்னா 5 நாள் தூக்கி உள்ளே வச்சிருவோன்னு சொல்லி. தனியார் நிதி நிறுவனத்தோட அதிகாரிகள் நடத்தின பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. 16,000 ரூபாய் கடனுக்காக அதிகமா வசூலிச்ச கூடுதல் வட்டியை திரும்ப தர்றதா நிதி நிறுவனம் வாக்குறுதி கொடுத்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் அங்க திரண்டிருந்த பப்ளிக் அமைதியானாங்க. புதுச்சேரியில மட்டும் இல்ல, தமிழகத்துல கூட பப்ளிக்கை ஏமாத்தி கூடுதலா பணத்தை வசூலிச்சா அந்த நிதி நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவோன்னு சமூக அமைப்புகள் இப்ப வார்னிங் கொடுத்திருக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.